OBS ஸ்டூடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி? ஒரு சிங்கிள் மானிட்டரில் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? டபுள் மானிட்டர் என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்குது? தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகள். அதை பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். iTamil அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ OBS ஸ்டூடியோக்குள்ளே இருக்கிறோம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே அடுத்த ரைட் சைடு வந்தீங்கன்னா சோர்ஸஸ் இருக்கும். சோர்ஸஸில் கீழே ப்ளஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன சோர்ஸஸ்லாம் உங்கள் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் போய் டிஸ்பிளே கேப்சர் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த டிஸ்பிளே கேப்சரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நேம் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்கேஸ் ஒரு உங்களுக்கு வந்து 2 மானிட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு எனக்கு வந்து 2 மானிட்டர் இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டிஸ்பிளே 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்க்ரீன் கேப்சர் எனக்கு ஏற்கனவே டிஸ்பிளேயில் கூட ஒரு இது செலக்ட் ஆகிருக்குது. பட் ஆனால் மேலே வந்து எந்த ஒரு டிஸ்பிளேயுமே காட்ட மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அது மாறும்போது ஒரு சில நேரங்களில் உள்ள செட்டிங்ஸில் அதை கேப்சர் பண்ணுறதுல ஒரு சில விதங்களில் வந்து உள்ள சேஞ்சஸ் இருக்கிறனால இமீடியட்டாக அது எடுக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதை இப்படி வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துடாதீங்க. எல்லாமே வந்து இந்த கேப்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடையது ஒருவேளை Windows 10 அண்ட் அபோவாக இருந்தால் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது எடுக்காது. அதுக்கு கீழே உள்ளது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஸோ Windows 10 அண்ட் அபவ், என்னோடது வந்து இப்போ Windows 11 இதில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால Windows 10 அண்ட் அப் அப்படிங்கிறத நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து டிஸ்பிளே வந்து உள்ளே வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளே வந்து இதில் கேப்சர் ஆகிட்டு இருக்குது. இப்போது சீன் 2க்கு நான் வரும்போது இதே ஸ்க்ரீனை வந்து நான் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிறதுக்கு போகணும். நீங்கள் திரும்பவும் முதல்ல பண்ண அதே ப்ராசஸை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட் X16 அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்பிளே 1 நம்ம ஏற்கனவே நேம் கொடுத்துருந்தால அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது அப்படியே உள்ளே வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு முறை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அதிலேருந்து அந்த நேமை அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சீன் 2லையும் அதே டிஸ்பிளே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். பட் அதே நேரத்தில் நம்ம 2 சீனில் வந்து ஒரே மாதிரி நம்ம பொதுவாக ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம செகண்ட் சீனில் வந்து இந்த டிஸ்பிளே கொஞ்சம் வேறு மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அதனுடைய சைஸை சின்னதாக்குறதுக்கு ஒன்று இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த நேமை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேலே டிஸ்பிளேக்கு மேலேயும் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் நிறைய சோர்ஸஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டிஸ்பிளே தான் செலக்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத கீழே செக் பண்ணிவிட்டு, ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 4 கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை அப்படியே நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து சின்னதாயிரும். ஸோ அந்த சைஸை வந்து நீங்கள் சின்னதாக்கிக்கலாம். அண்ட் அதை மூவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த சீன் மேலே அந்த டிஸ்பிளே மேலே அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி நடுவில் வைக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த டிஸ்பிளே வந்து சின்னதாக்குறதுக்கான மெத்தட். அடுத்ததாக ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் கேப்சரில் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா ஸ்க்ரீனை மட்டும் அந்த இடத்துல தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து 3வது சீனில் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ டிஸ்பிளே கேப்சரில் போய் ஏற்கனவே அந்த டிஸ்பிளே 1 உள்ளே இருக்குது இல்லையா, அதை நான் உள்ளே எடுத்துக்கிறேன். எனக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போது நீங்கள் வந்து எனக்கு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் என்னுடைய ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சின்னதாக்கவும் விரும்பலை. பட் அதே நேரத்தில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் ஸ்க்ரீனில் தெரியணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு கீழே வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் கீழே இந்த ஐக்கான்லாம் இருக்கு இல்லையா, அது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்காக இந்த கல் இருக்கிற இடம் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரியா, மறந்துடாதீங்க. ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடில் வந்து நான் அந்த பட்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, கார்னரில் வந்து பட்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, டாட் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்கள் இந்த பிக்சரில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது செலக்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஒவ்வொரு சைட்லேயுமே நடுவில் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்கொயரில் ஒன்று இருக்கும். ஓகேவா, 4 சைட்லையுமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த டாட்டு பக்கத்தில் கொண்டு போங்க. உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள் வந்து 2 அம்புக்குறி மாதிரி மாறும். அப்படியே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து க்ராப் பண்ணுறது.
ஸோ எனக்கு இந்த கல் மட்டும் தெரியணும்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு இந்த ஐக்கான்லாம் தெரிய வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கீழேயும் திரும்பவும் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து மேலே கொண்டு வரேன். ஓகே, அதே மாதிரி ரைட் சைடில் அதே மாதிரி பண்ணுறேன். அண்ட் டாப்லையும் அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த இடம் மட்டும் எனக்கு தெரியணும்னு சொல்லி நினைக்கிறேனோ அந்த இடம் மட்டும் தெரியற மாதிரி நான் வந்து அதை கிராப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் ஒன்ஸ் அகைன் நீங்கள் திரும்பவும் இதை சின்னதாக்கணும்னா நீங்கள் ஒன்ஸ் அகைன் அதை வந்து இப்படி சின்னதாக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக சின்னதாகிறது. ஸோ அந்த மாதிரி சின்னதாக்கணும்னா சின்னதாக்கலாம், பெருசாக்கணும்னா பெருசாக்கலாம். பெருசாக்கிக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல கொண்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த ஏரியாவை மட்டும் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்த மட்டும் உங்களால் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு சில பேர் இந்த டிஸ்பிளேயாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு சோர்ஸாக இருக்கலாம், அதை ரொட்டேட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒரு சில பேர் உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நீங்கள் அந்த டிஸ்பிளே கேப்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சின்னதாக்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த சோர்ஸு செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே ரவுண்டாக ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், சின்ன ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டுக்கு மேலே நீங்கள் உங்கள் மவுஸ் பாயிண்டர் கொண்டு போனீங்கன்னா ஒரு சின்ன கை சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள், இதை சின்னதாக்கிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சோர்ஸை ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொதுவாக அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நடக்கிற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பற்றி பேசிடலாம், ஆடியோ. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த மாதிரி மல்டிபிள் சீன்ஸ் வச்சு அந்த ஸ்க்ரீனை வந்து வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஆடியோ பண்ணும்போது, ஸோ எப்போவுமே வந்து ஆடியோ நான் முன்னாடியே வந்து அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ நீங்கள் தொடக்கத்துலேருந்து என்னோடய எல்லா வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே அதில் இருக்கிற டிஃபால்ட் ஆடியோவெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் வந்து எந்த ஒரு ஆடியோவுமே இதில் இல்லை. ஏன்னா நான் வந்து டிஃபால்ட்டாக ஆடியோ வந்து உள்ள நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் டிஃபால்ட்டாக 2 ஆடியோ இருக்கும், மைக் ஆக்ஸ் இருக்கும், இன்னொரு ஆடியோ இருக்கும். பட் அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக நீங்கள் சீன் டிசைன் பண்ணும்போது அந்த ஆடியோ நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு இதில் ஆடியோ இல்லை. ஸோ இப்போ வந்து நான் இதில் ஆடியோ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆடியோ இன்புட் கேப்சர் அப்படின்னு சொல்லி போய் ஏதாவது ஒரு நேம் நீங்கள் எந்த மைக் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மைக் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேம் கொடுத்து நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன உள்ளே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இதில் வந்து ஒரு மைக் வந்து உள்ளே ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மைக்கு ஆடியோ ஆட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆடியோ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வேறு சீன் நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சீனில் மட்டும் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் சீனில் ஆடியோ ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க, சீன் 3ல் ஆடியோ ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஃபஸ்ட்டு சீனில் மட்டும் இருக்கும். ஆனால் டிஃபால்ட்டாக உங்கள் மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம தான் ஆடியோ ஆட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் என்ன ஆகும், நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஃபுல்லாக உட்காந்து எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குது. நான் ஃபுல்லாக ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு சீனில் மட்டும் ஆடியோ இருக்கும், இது 2 சீனில் எதுலேயுமே ஆடியோ இருக்காது. கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த சீன் எல்லாத்துலேயுமே ஆடியோ இருக்குதா, ஏன்னா அந்த முக்கியமாக வந்து இந்த மாதிரி மல்டிபிள் சீன் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு சீன்லேயும் அந்த ஆடியோ வந்து ஆட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அடிக்கடி சீன் வந்து மாற்றி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆடியோ இல்லாமல் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே வந்து உள்ள ஆடியோ இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்துடலாம். நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் நான் வந்து இப்போ டிஸ்பிளே ஆட் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு ஆட் டிஸ்பிளே கேப்சர் கொடுத்து நான் வந்து ஒரு டிஸ்பிளே ஆட் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நான் டிஸ்பிளே ஆட் பண்ண உடனே இங்கே ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ சிங்கிள் டிஸ்பிளே தான் இருக்குது. நான் டிஸ்பிளே கேப்சர் பண்ணும்போது ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து இந்த டிஸ்பிளே கேப்சர் வந்து அகைன் அண்ட் அகைன் பண்ணுறனால இந்த மாதிரியான வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு இப்போ மினிமைஸ் பண்ணுவேன். அண்ட் நான் வந்து இதை ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லைவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனில் இருக்கும்.
பட் ஒருவேளை நான் வந்து சீன் மாற்ற வேண்டியது இருக்குது, சீன் 1லேருந்து சீன் 2க்கு மாற்ற வேண்டியிருக்குன்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, என்னோடய ஸ்க்ரீன் கேப்சர் உள்ள ரன் ஆகிட்டு இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நிறைய நேரங்களில் வீடியோ வந்து ரொம்ப அக்லியாக வந்து மாற்றிடும். ஒருவேளை நீங்கள் லைவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் அதுக்கு ஒரு செட்டிங் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸில் ஃபஸ்ட் ஜெனரல்லையே நீங்கள் அந்த ஜெனரலில் திரும்ப ரைட் சைடில் ஜெனரலில் வந்தீங்க அப்படின்னா ஹைடு ஓபிஎஸ் விண்டோஸ் ஃப்ரம் ஸ்க்ரீன் கேப்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஹைடு ஓபிஎஸ் விண்டோஸ் ஃப்ரம் ஸ்க்ரீன் கேப்சர் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா என்ன பாருங்கள், அப்ளைன்னு சொல்லி கொடுத்த உடனே பாருங்கள் எனக்கு நான் வேற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஓபிஎஸ் அப்படியே மறைஞ்சிருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இப்போது இதில் வந்து ஓபிஎஸ் இதில் தான் இருக்குது, ஸ்க்ரீனில் மேலே இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகலை. நான் வந்து இப்போ அதை மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு உங்களுக்கு கீழே இதில் பார்த்தா தெரியும், ஓபிஎஸ் ஐக்கான் உங்களுக்கு தெரியும். இந்த ஓபிஎஸ் ஐக்கானில் வச்சு நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதை இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓபிஎஸ் ஸ்க்ரீனில் கேப்சர் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஓபிஎஸ் உங்களுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் அல்லது சிங்கிள் ஸ்க்ரீனில் நீங்கள் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஓபிஎஸ் ஸ்க்ரீனில் தெரியாமலே இருக்கிற இந்த செட்டிங்கை உங்களால் மாற்ற முடியும். சூப்பரான ஒரு செட்டிங். ஆனால் நீங்கள் சின்சியராக வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து டபுள் மானிட்டர் செட்டப்புக்கு மாறுறது நல்லது. ஏன்னா ஓபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களில் இந்த டபுள் மானிட்டர் செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சிங்கிள் மானிட்டர் யூஸ் பண்ணி கூட இப்போ நான் கடைசியாக சொன்ன அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.